வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்டார்டர்னு சொல்லலாம், இல்லை சைடிஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ ரைஸ், புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது இது செம்ம காம்போவாக இருக்கும். பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் லவர்ஸ்க்கு இது செம்ம ட்ரீட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பேபிகார்ன்ஸை கோட் பண்ணிடலாம். நான் பேபிகார்ன்ஸை முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டனாக வரணும். வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நான் எல்லா பேபிகார்ன்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நான் பேபிகார்ன்ஸை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இதை ட்ரையாக தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கிரேவி மாதிரி வேண்டான்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்கல. நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதோட தண்ணியில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கார்னிஷிங்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பேபிகார்ன்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புலாவ் அந்த மாதிரிலாம் செய்யும் போது இது ஒரு சூப்பரான காம்போவாகவே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.